வணக்கம், நான் உங்கள் செல்லா. இன்னைக்கு நான் 3 கம்பெனியோட பெயிண்ட் குவாலிட்டியை செக் பண்ண போறேன். நம்ம எல்லாருமே அந்த கம்பெனியோட பெயிண்ட் அடிக்கலாமா, இந்த கம்பெனியோட பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்றது மட்டும் தான் பார்த்திருப்போம். யாரும் அதோட குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துக்க மாட்டோம். இன்னைக்கு நான் அதை பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 கம்பெனியோட பிரைமர் ப்ராடக்ட் இருக்கு. இந்த 3 கம்பெனிலையும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரேஞ்ச் பிரைமர் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். கம்பெனிகளோட நேம டைரக்டா சொல்ல முடியாத காரணத்தால இந்த ஃபேமஸான கம்பெனிக்கு ஏன்னு நேம் வச்சுக்கிறேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரும் ஃபேமஸான கம்பெனி தான், ஆனா வந்து இப்ப மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு. இவரை என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்த ஒரு மார்க்கெட்டுக்கு இவர் ஓ அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பிரைமருங்களோட குவாலிட்டியை செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வகையான டெஸ்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் டெஸ்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஒட்டும் தன்மை, பிரைமர் ஒட்டும் தன்மை. இதனால வந்து பாத்தீங்கன்னா பிரைமரோட பீல் அப் தன்மை, அதாவது வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் உறிஞ்சி வந்துடும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறது கிளாஸ். இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அதாவது ஏன் கிளாஸ் யூஸ் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்லயும் இந்த பிரைமர் நின்றுச்சுன்னா, அதாவது வளவளப்பா இருக்கக்கூடிய இந்த கிளாஸ்லயும் இந்த பிரைமர் நின்றுச்சு அப்படின்னா சொரசொரப்பான வலை எவ்வளவு நாள் நிற்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த டெஸ்டிங் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? வாங்க போலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனி சொன்னோம் பாத்தீங்களா, அதோட அந்த பிரைமரோட ஒட்டு இந்த மேப் நம்ம செக் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஃபுல்லா முறுக்கி எடுத்துட்டோம். அப்படியே பெயிண்ட் கீழே வலியிற மாதிரி தான் தெரியுது. பிரைமர் கீழே வலியிற மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளாஸ்ல தான் இருக்கு. ஓகே, வலிச்சு எடுத்தாச்சு. அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்த கம்பெனி, கொஞ்சம் ஸ்லோவானு சொன்ன பார்த்தீங்களா, என் கம்பெனி. ஃபர்ஸ்ட் செக் பண்ணது ஏ கம்பெனி, இப்போ செக் பண்ணுறது என் கம்பெனி. அதோட இப்போ பிரைமரோட குவாலிட்டியை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னங்க ஏறின மாதிரி சர்ன்னு இறங்குது. ஓகே, ஓரளவுக்கு நிக்குது, ஆனா இறங்கிட்டே இருக்குங்க. ஓகே, நம்ம வலிச்சு எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனியோட பிரைமர் குவாலிட்டி இப்போ நம்ம செக் பண்ண போறோம், ஒட்டுத்தன்மையை. அந்த 2 கம்பெனியை செக் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூஸா இறங்குனுச்சு. ஆனா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூஸா கீழே இறங்கல, நின்று டிராப்பா தான் விழுந்துச்சு. இப்ப அதோட ஒட்டுத்தன்மையை நம்ம இப்ப பாத்துருவோம். சரிங்களா? இங்க பாருங்களேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏ கம்பெனி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்டே வச்சிருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் கீழே வழியில பொறுமையா தான் லீக் ஆகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வச்ச அந்த என் கம்பெனியை பாத்தீங்கன்னா உடனே வலிஞ்சிருச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அது கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி அதை வச்சிருந்தோம், அது இன்னும் கீழே கொஞ்சம் கூட நகரல, அப்படியே தான் இருக்கு. ஏ கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அப்படியே திருப்பி காட்டுறேன். இந்த பக்கமா கீழே இறங்கிட்டு, அந்த பக்கமும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு. ஆனா என் கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழே வலிஞ்சு அந்த கீழே அந்த டேபிள் வரைக்கும் போயிடுச்சு. பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி வந்து வெளியே ஆரம்பிச்சிருக்கு லேசா. இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் கைஸ், தெரிஞ்சிடும். கைஸ் வச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஃபேமஸான கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேமஸான ஏ கம்பெனி சொன்னோம் பாத்தீங்களா, ஆக்சுவலா அது வழியில
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைமர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸ் மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு கிளியரா தெரியுது. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டா தான் வழிய ஆரம்பிச்சிருக்கு கீழே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பபுள்ஸா வந்துருச்சு. அப்படி இருக்கே கூடாது. பபுள்ஸா வருதாலே அது பிரச்சனை தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கீழே வலியுறு ஸ்லோவா தான் இருக்கு. டென்சிட்டி அதிகமா இருக்கிறதால ஒருவேளை அப்படி இருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பபுள்ஸா வருது. அப்படியே அந்த கிளாஸ்லயே பபுள்ஸா வந்துச்சுன்னா வால்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிக்காது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனி சொல்லி வந்தேன் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வலிஞ்சிடுச்சு. மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து பாத்தீங்கன்னா கீழே வலிஞ்சிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸ் இதுலயுமே இருக்கு. ஆக்சுவலா வாட்டர் பேஸ் இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் சர்ஃபேஸ்ல அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸோட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சிரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி சொன்னோம் பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸே இல்ல. ஆக்சுவலா இதுல பபுள்ஸே இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி இதுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏ கம்பெனி கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதே வந்து என் கம்பெனி கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பபுள்ஸ் தன்மை இதெல்லாம் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, பபுள்ஸ் அந்த ரெண்டு பபுள்ஸ் பார்த்தோம்னா அது மாதிரி பபுள்ஸ் இதுல எதுவுமே இல்லை. அப்போ கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டும் தன்மையில வந்து பாத்தீங்கன்னா சிறந்ததா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி தான் இருக்கு. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஓ கம்பெனி சொன்ன பாத்தீங்களா, பபுள்ஸே இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கம்பெனி பபுள்ஸே இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா என் கம்பெனி அதை பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பபுள்ஸ் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனா குட்டி குட்டி பபுள்ஸோட இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் நிக்காது, உறிஞ்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸான கம்பெனி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பபுள்ஸா இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா கைஸ்? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒட்டுந்தன்மை டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓ டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் தன்மை, எது வந்து பாத்தீங்கன்னா அதிக பளபளப்பு தன்மையோட இருக்கு அப்படின்ற டெஸ்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? வாங்க போகலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமஸான ஏ டீம் அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருவோம். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல ஏ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பபுள்ஸ் வருதுன்ட்டு. பாருங்க, நம்ம அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பபுள்ஸ் பாருங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலா இப்படி வரவே கூடாது. இப்படி வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னு அர்த்தம். கொஞ்சம் இல்ல, குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே கேஸ், இதை இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. இதோட ஷைன் தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பளபளன்னு தான் தெரியும், ஆனா காஞ்சாதான் அதோட உண்மையான தன்மை தெரியும். அதனால வெயிட் பண்ணிக்கலாம் காயிற வரைக்கும். கேஸ் இப்போ பாத்தீங்கன்னா என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கவர் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆகுது. இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டென்சிட்டி கம்மியா இருந்ததால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா சலிஞ்ச மாதிரியே இருக்கு இந்த என் கம்பெனி. ஓகே கைஸ், இது காயிட்டும். இது காஞ்சோன்னு இதோட இதையும் குவாலிட்டியும் செக் பண்ணிடலாம். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனியோட வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் காயிட்டும் கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி, இது வந்து என் கம்பெனி, இது வந்து ஏ கம்பெனி, ஓகேங்களா? மூணும் காயிட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எது வந்து அதிக ஷைனா இருக்கு, பளபளப்பு தன்மை எது அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துருவோம், ஓகேங்களா? கைஸ் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா பபுள்ஸ் வந்துச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவர் ஆனிச்சு, சிரமமே இல்லாம வந்து அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனியை பாத்தீங்க அப்படின்னா வந்து பபுள்ஸ்ன்றது அந்த அளவுக்கு தெரியல.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, அதாவது வந்து அதிகம் இது இல்லாத மாதிரி இருந்துச்சு, கெட்டித்தன்மை வந்து அதிகம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓ கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எதுவுமே தெரியல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அப்ளை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டென்சிட்டி, அதோட கெட்டித்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுவுமே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அப்ளை பண்ணி முடிஞ்சாச்சு. எனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷைன் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்கு. காஞ்சி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஷைன் தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா காய்ஸ், இப்போ வந்து அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ், அதாவது டென்சிட்டி அளவோட நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான அளவில் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 குச்சி யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க போய் டெஸ்ட் பண்ணிடலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான ஏ கம்பெனி, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட திக்னஸ் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிப் பண்ணி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு அந்த குச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டோ அல்லது பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ஃபேமஸான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனியானது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன், அந்த பபுள்ஸ் மட்டும் வந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா. பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேமஸான கம்பெனி என் கம்பெனி. இப்போ இதோட திக்னஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடத்தையும் கவர் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸ், சின்ன சின்ன பேச்சஸ் தெரியுது. ஸோ இங்க பாருங்களேன், திக்னஸ் சொல்ல வேணும். பாத்தீங்க எடுத்தோடனே அந்த இதை பக்கத்துல உள்ள அந்த ஏ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொட்டவே இல்லை. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதை டிப் பண்ணி எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் ஒன்று விழுந்துடுச்சு. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த இடத்துல பிரைமர் வந்து சரியா படாத மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதோட டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். திக்னஸ் வந்து சரியான அளவுல வந்து பாத்தீங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைஸ் ஓ கம்பெனி, புது கம்பெனி, அதோட வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து எப்படி இருக்கு, சாரி டென்சிட்டின்றதோட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்ப பாத்துருவோம். சரிங்களா. ஓகே கைஸ், இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல பேச்சஸும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கையில தான் வச்சிருக்கேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிராப் எதுவுமே விழல. ஆனா ஏ கம்பெனி கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராப் ஆகுற மாதிரி தெரியுது, ஆனா டிராப் ஆகல. ஆனா என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருந்துச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸ் இருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சஸ் இல்ல, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராப்மே வந்து இன்னும் விழல. ஆனா டிராப் கீழே வந்துருச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா விழல. இன்னும் டிராப்மே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா ஏ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸான கம்பெனி டிராப் வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல டிராப் விழுந்துருச்சு. ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஃபுல்லா வந்து எல்லா சைடுமே அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வகையில வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான ஏ கம்பெனி தான். என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ல வந்து ஃபுல்லா வந்து அந்த பிரைமர் வந்து ஃபுல்லா இருந்ததால வந்து பாத்தீங்கன்னா ஏ கம்பெனி தான் வந்து நமக்கு அது வின் பண்ணிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பபிள்ஸ் இருந்தா ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா திக்னஸ் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமஸான ஏ கம்பெனி தான் வந்து வின் பண்ணிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் தான், ஃபெயிலு. பிளஸ் வந்து ஓ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்சிட்டி லெவல் வந்து கம்மியா இருந்துச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கவர் ஆயிருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் பிளேஸ், இந்த என் கம்பெனி தேர்ட் பிளேஸ். கைஸ் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சேம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிடுச்சு காயறதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் வந்து பாத்துரும். எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா ஏ கம்பெனி ஃபேமஸான கம்பெனி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஷைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல ஒன்றும் பெருசா இல்லை, ஒன்றும் பெருசா ஷைனிங் ஒன்றும் இல்லை. மேட் ஃபினிஷிங் தான் இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒருவேளை எக்கனாமிக் ரேஞ்சுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா மேபி இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பபுள்ஸ் வந்துருது, பபுள்ஸ் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜூம் கிட்ட காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்க. பபுள்ஸ் தெரியுதுங்களா, சின்ன சின்ன ஓட்டை தெரியுதுங்களா? பிளஸ் வந்து அந்த மேடா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராக்ஸ் தெரியும். அதாவது இங்க கிட்டத்தட்ட இந்த இது மாதிரியான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராக்ஸ் தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங்கான டெஸ்ட் தான் இது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி டிராபேக்லாம் இதுல இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஷைனிங்னு பாத்தீங்கன்னா ஷைனிங் சுத்தர இல்ல, மேட் ஃபினிஷிங் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைண்ட் என் கம்பெனி, இவரை பாத்தீங்கன்னா சேம் அதே பிரச்சனை தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு இல்லை, அதாவது கிராக் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாட் டாட்டா ஆனிச்சுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டாட் பிரச்சனை வந்திருக்கு. அதையும் பாருங்க. ஹோல்ஸ் தெரியுதுங்களா, குட்டி 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 குட்டியா ஹோல்ஸ், நிறைய குட்டி குட்டியா ஹோல்ஸ் நிறைய தெரியுது. ஆனா அந்த ஷைனிங் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷைன் தெரியுது. ஆக்சுவலா இதுல ஷைன் கிடையாது, ஷைனே கிடையாது, மேட் ஃபினிஷிங் பிரைமர் எக்கனாமிக் ரேஞ்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த என் கம்மியில் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஷைன் தெரியுது. மேபி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைல்யூட்டா இருந்ததால வேணா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி, ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாட்ஸுமே இல்லை, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிராக்குமே இல்லை. இப்போ இதெல்லாம் பாக்குறப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபினிஷிங் கவரேஜ் இல்லாத மாதிரி இருந்தது. பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் இல்லாம இருந்தது, பிளஸ் வந்து ஹோல்ஸ் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் இருந்துச்சு இதுல ஃபேமஸ் ஆனதுல. ஓ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாட்ஸ் எதுவுமே இல்லை, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட், அதாவது சாஃப்ட் ஷைனிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப பலபடம் இல்லாம கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமர் தருது. உங்களுக்கு தெரியாதுல, க்ளோஸ் அப் கொண்டு வர பாக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதுல கிடைக்குது, ஓ கம்பெனில கிடைக்குது. மற்ற ரெண்டு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபெயில் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஏ கம்பெனினா வந்து பாத்தீங்கன்னா கிராக்கே வந்துருச்சு. அது அது அவ்வளவுதான். நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுல இப்ப பிரைமர்லயே இப்படி வரும் அப்படின்ட்டு. சரிங்களா, ஓரளவுக்கு என் கம்பெனியோட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஷைன் லெவல்ல வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி தான். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சாக்கிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிரைமர் அடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பவுடரா வரும். ஆக்சுவலா பிரைமர் அடிச்சிருக்காங்க, சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆக்சுவலா பிரைமர் அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுடர்ன்றது வராது, கை வச்சோம்னா இந்த ஒரு பவுடர் வராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பவுடர் வருது, பிரைமர் அடிச்சவும் வருது அப்படின்னா அது லோ குவாலிட்டி பிரைமர், அதாவது ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ வந்து இப்போ அந்த டெஸ்ட்டை தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏ கம்பெனி, அதாவது ஃபேமஸான ஏ கம்பெனில இருந்து வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்தீங்கன்னா என் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்டாண்ட் பண்ண போறேன் கையாலேயே. ஒருவேளை ஒரு ஒர்த்து இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பவுடரா கொட்டும். ஓகேங்களா, ஆக்சுவலா என் கையில லைட்டா ஒயிட் வந்து தெரியுது, ஒரு ஒரு மாதிரியா பவுடர் மாதிரி தெரியுது. இந்த விரல்ல ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு நீங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்னாடி தெரியல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விரல்ல தெரியுது பாருங்க, வெள்ளையா லேசா பவுடர் மாதிரி தெரியுது பாருங்க. வெள்ளையா பூத்து அப்படியே பூத்து போன பாருங்களா, பவுடர் அடிச்சோம்னா பூத்து போன பாருங்களா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பவுடர் வரதான் செய்யுது ஏ கம்பெனில. நான் இவனை என்னமோ நினைச்சேன், இப்படி போனான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனி, என் கம்பெனியோட எக்கனாமிக் ரேஞ்ச் பிரைமர் வந்து ஒரு வேலை வந்து ஒர்த்தா இல்லையான்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஐயோ என்னங்க இப்படி இருக்குன்னு நினைக்கல. இங்க பாருங்க, கையை பாருங்க,
பவுடரா கொட்டுதுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க, என் கையில வந்து எதுவுமே இல்லை. என் கையில எதுவுமே இல்லை. மறுபடியும் பார்ப்போம். ஐயோ, பாருங்க, கிளியரா தெரியுது. ஒஸ்ட், இந்த என் கம்பெனி ஒஸ்ட்டுங்க. ஓகே, ஃபைனலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி, இப்போ உள்ள புது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட லோ ரேஞ்ச் பிரைமர் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துரும். ஓகேங்களா? ஓகேங்க, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வருது. அதாவது பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா ஏ கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கம்பெனி ஒரு ஓ கம்பெனி வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரேஞ்ச் பிரைமர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியல.